பல்லாவரத்தில் 100 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீதேவி புதிய பெரியபாளையத்தம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் 1000க்கும் மேற்பட்டோர் தீமிதித்து வழிபட்டனர். சுற்றுவட்டத்தில் இருந்து 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை பல்லாவரத்தில் அருள்மிகு ஸ்ரீதேவி புதிய பெரியபாளையத்தம்மன் ஆலயத்தின் 107வது ஆண்டு தீமிதி திருவிழா நேற்று நடைபெற்றது. தீமிதி திருவிழாவை காலை 6 மணிக்கு மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. பின்னர் கொடியேற்றம் மற்றும் ஸ்ரீதேவி புதிய பெரியபாளையத்தம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை ஆகியவை வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தீமிதி திருவிழாவில் கலந்து கொள்ளும் பக்தர்கள் விரதம் இருந்து காப்பு கட்டினர். மேலும் தீமிதி திருவிழாவிற்கு வந்த 10,000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த அன்னதானம் நிகழ்வை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் பொதுமக்களுக்கு வழங்கி அன்னதானத்தை தொடங்கி வைத்தார். அதேபோல சட்டக்கல்லூரி மாணவர் சதீஷ்குமார், வழக்கறிஞர் சண்முக சுந்தரம், பாலாஜி நாகப்பன் மற்றும் நண்பர்கள் தலைமையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் நீர்மோர் வழங்கப்பட்டது. அதன் பின்னர் முக்கிய நிகழ்வாக இரவு 7 மணிக்கு தீமிதி திருவிழாவில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து அம்மனை வழிபட்டனர். 100 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான இக்கோவிலில் தீமிதி திருவிழாவில் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இறுதியாக அம்மனின் திருவீதி உலா நடைபெற்றது. இந்த கோயில் எங்க முன்னோர்களால் நிறுவப்பட்டு பலதர மக்களோட செட்டியாரு, ஆச்சாரி, மூலியாருங்க எல்லாரும் எங்க ஒத்துழைப்போட இதை நாங்கள் நடத்தின்னு வரோம். 3வது தலைமுறையா நான். இது 107வது ஆண்டு. அது பலதரப்பட்ட மக்கள் இங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. பலதரப்பட்ட இனம். அது இல்லாத இங்க முஸ்லீம் இன்னைக்கு கூட 20 முஸ்லீம் எங்க கோயிலுக்கு கோழி வாங்கி கொடுத்தாங்க, காணிக்க பண்ணாங்க, எலுமிச்சம்பழம் கொடுத்து அமிச்சோம். இங்க அதிகமா முஸ்லீம் கொஞ்சம் அதிகம் இருக்காங்க. அப்ப கூட இந்த கோயிலுக்கு அவங்க எல்லாரும் லேடிஸ் ஜென்ஸ் இட்டாந்து விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. இப்போ அவங்க எல்லாரும் திருப்தியா சாமி கும்பிடுறாங்க. அவங்களால நாங்களும் கௌரவம் அடைகிறோம். எல்லாரும் நல்லபடியா வாழணுன்ட்டு நான் வேண்டி நாங்க இதை ரொம்ப சிரமப்பட்டு எல்லாரோடைய இங்க இருக்கிறவங்க எல்லாரோட ஒத்துழைப்போட நான் நடத்தின்னு வரோம். அதே சீரும் சிறப்பா இன்னும் மேல வளர்க்கறதுக்கு எல்லாரும் இவங்க எல்லாரும் எனக்கு ஒத்துழைக்கணும். நீங்களும் எனக்கு ஒத்துழைக்கணும். அம்மனுடைய ஸ்பெஷல் என்ன? அம்மன் எது வேண்டாம்? அம்மன் வேண்டுதல், அம்மனுடைய குறிப்பு இல்லை. எல்லாரும் நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்க வேண்டிப்பாங்க. நான் எல்லாருக்கும் எதுவும் பாதிப்பு வரக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும் நான் வேண்டுறேன். அவங்கவுங்க வேண்டுதல் அவங்கவுங்க வேண்டுவாங்க. அவங்க எனக்கு வேண்டுதல் இருக்குது, இவங்களுக்கு வேண்டுதல் இருக்குது. ஆனா இந்த பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாரும் எதுவும் நடக்கூடாது, பத்திரமா எல்லாரும் இதை தீமிதி முடிச்சு எல்லாரும் போகணும். எந்த பாதிப்பையும் எங்க கூட எல்லாரும் ஒத்துழைக்கிறாங்க. இங்க இருக்கிறவங்க இதுதான் என் தம்பி, மிச்ச பேர் எல்லாம் பலதரப்பட்ட வேற இனம் எல்லாரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தராங்க. பொருள் உதவியோட உடல் உழைப்பு அதிகமா தராங்க. அதான் முக்கியம். அதுக்கு எங்களுக்கு ஒத்துழைக்கிறாங்க. இங்க இருக்கிற முஸ்லிம்ஸும் நாங்க இந்த ஒரு நாளைக்கு அவங்களுக்கு இடைஞ்சலா இருந்தா கூட எங்களுக்கு ஒத்துழைக்கிறாங்க. அதை ஏத்துக்கணும். உங்க பேரு? முத்துகிருஷ்ணன். மொத்தத்துல இந்த 2 சாமியும் அக்கா தங்கச்சி 2 பேரும் பழைய பெரியபாளையத்தம்மன் இருக்கிற இடத்துல இருந்தாங்க. அங்க அந்த இடத்துல இருக்கிறதுக்கு அந்த அம்மாவுக்கு என்ன கஷ்டம் வந்ததா தெரியல. எனக்கு தனியா கோயில் வேணும்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற தர்மகர்த்தாளுடைய முன்னோர்கள் மூலியமா
கனவுல சொல்லி எனக்கு இந்த இடத்துல ஒரு கோவில் கட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு கனவுல கேட்டாங்க. அந்த கனவு பழிக்கிற அளவுக்கு நம்ம யாதவால் குடும்பத்தில் இருக்கிற தர்மகர்த்தாங்கெல்லாம் சேர்ந்து தர்மகர்த்தா வெங்கடேஷ் புள்ள, தேவப்புள்ள திருவேடம்பகம்னு சொல்லிட்டு ஒரு முக்கியஸ்தருங்க ஒரு 10 பேர் சேர்ந்து இந்த கோயிலை கட்டினாங்க. நீ கட்டின நாள்ல இருந்து 107வது வருஷம் இப்ப சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கிறோம். அந்த முன்னோர் செஞ்சதை விட இப்ப இருக்கிற இளைய தலைமுறை தர்மகர்த்தாங்க தான் ரொம்ப சிறப்பா பண்றாங்க. எங்க தர்மகர்த்தா ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட், ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட். எந்த விதத்திலையும் கோவப்பட மாட்டாரு, கொல்ல மாட்டாரு. இப்ப நடக்கிற திருவிழா அத்தினியுமே எல்லா இடத்துலயும் பொங்கல் பானைக்கு காசு கேட்பாங்க, கையில காப்பு கட்டினா காசு கேட்பாங்க, சிறப்பு தரிசனாலும் காசு கேட்பாங்க. அத்தினியும் டோக்கன் போட்டு டிக்கெட் போட்டு கன்சல்ட் பண்ணுவாங்க. எங்க தர்மகர்த்தா முத்துகிருஷ்ணன் குடும்ப சார்பில் குறைஞ்சது ரொம்ப நாளா எல்லா செலவுமே அந்த ஒரு குடும்பம் தான் ஏத்துக்குது. அந்த குடும்பத்துல இவர் சின்னவரா இருக்காரு. இன்னும் அவங்க மாமா மச்சா எல்லாரும் சேர்ந்து சிறப்பான முறையில செஞ்சுக்கிட்டு வராங்க. அவங்களுக்கு யாருக்குமே அந்த ஹெட் வெயிட்ன்றதே கிடையாது. தான்ற எண்ணம் எங்க தர்மகர்த்தா ஃபேமிலிக்கே கிடையாது. குறிப்பா இன்னொன்னு என்ன சொல்ல வரேன்னா, இங்க அண்ணன் சொல்லிட்டு போனாரு, எங்க தர்மகர்த்தா என்ன பண்ணுவாரு, இப்ப நெருப்புல இறங்குறோம், இந்த அக்னியில இறங்கும் போது ஆயிரக்கணக்கான பேர் இறங்குறாங்க. ஆனா இதுல இந்த காப்பு கட்டுற மஞ்சள் வாங்குறது ஒரு பாய் கடையில, தெளிவா சொல்றேன், இந்த மஞ்சள் வாங்குறது ஒரு பாய் கடையில, இங்க வாங்குற தேங்காய் வாங்குறது ஒரு கிறிஸ்டின் கடையில. இந்த மாதிரி ஜாதி மதம் பார்க்காத இந்த கோயில் நிகழ்ச்சிக்கு அவங்களுடைய பொருள் நிறைய நம்ம கோயிலுக்கு சேருது. அதுக்கு அடுத்தபடியா யாராவது ஒருத்தருக்கு இஸ்லாம குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு அம்மா எதுனா தெரிஞ்சதுன்னா இங்க காலையில தீர்த்தம் வாங்கி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லபடியா குணமாகுது. அந்த மாதிரியே நாங்களும் என்ன பண்ணுவோம், குழந்தைங்களுக்கு பயந்து போயிருக்குது, ஒரு மாதிரியா இருக்காங்கன்னாக்கா மசூதிக்கு கூட்டு போவோம். காலையில 4 மணிக்கு 5 மணிக்கு மசூதிக்கு கூட்டு போனா அவங்க ஓதுனாங்களே எங்க குழந்தைங்களுக்கு நல்லா ஆகுதுன்ற நம்பிக்கை இருக்கு. இந்த மாதிரி நோம்பு நேரத்துல அங்க இருக்கிற கஞ்சிங்க எல்லா இந்துக்கள் வீட்டுக்கு வரும். நாங்களும் கூழ் செஞ்சோம்னா எல்லா இஸ்லாமிய நண்பர்களுக்கும் கிறிஸ்டின்களுக்கும் எல்லார் வீட்டுக்கும் கூழும் கொடுப்போம். எங்களுக்கு கட்சிக்கிற தலைமை ரொம்ப சிறப்பான தலைமை. இந்த கோவில்ல நிறைய தாய்மார்களுக்கு தான் அக்னியில இறங்குவாங்க, ரொம்ப பொறுமையாகவும் இறங்குவாங்க. நீங்க அதை எல்லாரும் கடைசி வரைக்கும் இருந்து வீடியோ கவர் பண்ணுமாறு கேட்டுக்கிறேன். நம்ம தர்மகர்த்தா அவர்கள் ஒரு நன்றி வர சொல்லிடுவாரு. தேவை இப்போ இருக்க நடக்க திருவிழாக்கள் ஒவ்வொரு திருவிழாவும் நல்லபடியாக நடக்கணும், எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும். எல்லா ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவை. ரொம்ப நன்றி.